காட்டி இகப்பிரசம் அனைத்தையும் இசையில் மூழ்க வைத்து மண்ணிற்கும் விண்ணிற்கும் கண்ணிற்கும் முன்னின்று காத்தரும் தாயே விடுதித்தாள் நீயே முத்துமாரி தாயே அன்னையும் நீயே அகில உலகம் நீயே அண்ட சராசரங்களும் நீயே அனைத்தையும் ஆட்டு வைக்கின்ற தெய்வமும் நீயே அடுத்தவன் நீயே கதியென கரக்குட்டி சிரம் தாழ்த்தி காலடி பணிந்து பதமலர் போற்றி வழங்கும் எனக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஏனைய கலைஞருக்கு வரலொடுத்து கவிவாடி விளையாடி கருத்தோடு இசைவாடி வினைத்தை நாடி கண்ணி தமிழோடு கூடி கருணையோடு உறவாடி வெற்றி விளக்கமிட்டு வீர திலகமிட்டு வீர கொண்டழிந்து சிற்றையுமே நாவில் குடியிருக்கும் நற்றமை தாயே வஞ்சக மகள உன்னை தஞ்சம் என்று என் மனம் குளிரப்படி நடந்துகிறேன். நல்ல குறி சொல்ல வேணும் முத்துமாரியம்மா உன்னை நம்பி நாங்க வாழுகிறோம் முத்துமாரியம்மா கண்ணபுரம் தேடி வந்தோம் முத்துமாரியம்மா எங்க கவலை எல்லாம் தீர்ப்பவனே முத்துமாரியம்மா சர்வசக்தி படைத்தவளே சங்கரி திரிசூலி சமய துணை வருபவளே சமயபுரத்து மாறி உன்னை நம்பி ஊர் இருக்குது உத்தமையாயி ஓடிவா ஆடிவா சமயபுரத்து மாறி நல்ல குறி சொல்ல வேணும் எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றி. படுத்துக்கிட்டே கை தட்டிக்கிட்டேன், முன்னாடி கை தட்டிக்கிட்டு படுத்துக்கொண்டே ரசித்துக் கொண்டிருக்கிறார்கள். சந்திரனும் குங்குமம் பூசி சாத்தமிழ் அமர்ந்திருக்கும் பேரன்போட பெரியவர்களே, பெருமதிப்பிற்குரிய தாய்மார்களே, எனதருமை சகோதர சகோதரிகளே, எதிர்கால இளம் சிங்கங்களே, நாடக கலா ரசிகர்களே, காவல்துறை அதிகாரி அவர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் எங்கள் நாடக குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நத்தும் கலையமகம் நாடக நடிகர்களின் சங்கத்தின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு தெலுங்காயின் அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கலியுக கடவுளான அந்த கந்த பெருமானை வணங்கணும். எதற்காக கந்த பெருமானை வணங்கணும் தெரியுமா? கந்த பெருமானை வணங்கினா
கடவுள்கள் எல்லாரையும் வணங்குறதுக்கு சமமா. ஆமா. எப்படி தெரியுமா? முருகா அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னோம்னாலே மும்மூர்த்திகளும் முப்பெரும் தேவிகளும் அதற்குள்ளே இருப்பார்கள். ஆமா ஆமா. எப்படின்னா மூ அப்படின்ற வார்த்தை கிருஷ்ண பரமாத்மாவை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. ஆமா. ரூ என்ற ஒரு வார்த்தை சிவபெருமானை குறிக்கும் வார்த்தை. ஆமா ஆமா. கா என்ற வார்த்தை பிரம்மனை குறிக்கும் வார்த்தை. இப்படி மும்மூர்த்திகளையும் முருகா என்ற சொல்லில் வணங்கும் பொழுது மும்மூர்த்திகளுக்குள்ளே இருக்கக்கூடிய முப்பெரும் தேவிகள் எப்படி தெரியுமா? கிருஷ்ணனுடைய இதயத்தில் குடியிருக்கிறாள் லட்சுமி, சிவனுடைய பாதி உடம்பில் குடியிருக்கிறாள் சக்தி, பிரம்மனுடைய நாவில் குடியிருக்கிறாள் சரஸ்வதி. இப்படி மும்மூர்த்திகளையும் முப்பெரும் தேவிகளையும் முருகா என்று வணங்கும் பொழுது அந்த கந்தன் காலடியை வணங்கிடுவோமா? கந்தன் காலடியை வணங்கினால் கடவுள்கள் யாவரையும் வணங்குதல் போலே கந்தன் காலடியை வணங்கினால் கடவுள்கள் யாவரையும் வணங்குதல் போலே கந்தன் காலடியை வணங்கினால் கந்தன் காலடியை வணங்கினால் கடவுள்கள் யாவரையும் வணங்குதல் போலே கந்தன் காலடியை கொண்டிருக்கக்கூடிய தாய் குலங்களுக்கும் மனமார்ந்த நன்றி. ஏன்னா நேற்று வள்ளிதர்ம நாடகம் நடந்திருக்கு, இன்னைக்கு மகமாயி நாடகம் நடக்குது. ரெண்டுலயும் உங்களுக்கு வித்தியாசங்கள் கொஞ்சம் தெரியும். என்ன அப்படின்னா அதிக பாட்டா பாடிக்கக்கூடிய நாடகம் இந்த மகமாயி நாடகம் கிடையாது.
ஏன் அப்படின்னா அதிக அளவுல மக்களுக்கிடையே இந்த மகமாயி நாடகம் அதிக வரவேற்பை பெற்றுக் கொண்டிருக்கிறது. இதற்காக எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இந்த அளவுக்கு நேரம் வள்ளியம்மன் நாடகம் நடந்திருந்தா சில பேர் உட்கார்ந்துருப்பீங்களாங்கிற சந்தேகமா தான் இருந்திருக்கும். நேற்று உட்காந்துருப்பாங்க, திடீர்னு வரைக்கும் உட்காந்துருப்பாங்க. இன்னைக்கு உட்காந்துருப்பா, நேற்று இருந்தாங்களா? இருப்பாங்க. அதிக அளவுல மகமாயிங்கிற நாடகத்துக்கு வரவேற்பு கொடுத்து இவ்வளவு பேர் உட்கார்ந்துருக்கிறதுக்கு மனமார்ந்த நன்றி. ஆமா, இருந்தாலும் நாட்டாமலை எல்லையிலே தேங்காபுரி சீமையிலே கோட்டை மலை ஆளக்கூடிய கோட்டை பெருமாளுக்கும் கோட்டை கருப்பாய்க்கும் வெகு காலமாக புத்திர பாக்கியம் இல்லையா? அதனால் தவமாய் தவம் இருந்து எங்களை அக்கா தங்கைகளாக ஒரே பிரசவத்தில் 7 பெண் குழந்தைகளை பெற்றெடுத்தார். நாடு பார்த்திடாத தனியாக ஒரு நந்தவனம் அமைத்து அந்த நந்தவனத்திலே எங்களை வளர்த்து வருகிறார்கள். நான் என்ன சொன்னேன்னு கேட்டீங்களா? எங்க அப்பாவோட வயசு என்ன தெரியுமா? எத்தனை வயசு? 60 வயசு. ஓஹோ. எங்க அம்மாவோட வயசு என்ன தெரியுமா? 55 வயது. சரி. நம்ம தாய் குலங்கள்லாம் இந்த நாடகத்தை வச்சிருக்காங்க. ஆமா. அந்த தாய் குலங்கள்ட்ட எல்லாம் கேட்போமா? எங்கேயாவது 60 வயது நிறைந்த ஆண் இருக்கும், 55 வயது நிறைந்த பெண் இருக்கும். குழந்தை பிறந்து நம்ம தாய் குலங்கள் எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களாக்கா? ஒரு பேர் பார்த்துருக்கீங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? எங்கேயாச்சும் கேள்விப்பட்டதில்லை. அதுவே ஒரே பிரசவத்துல 7 பெண் குழந்தைகள் எங்கேயாச்சும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கிடையாது. அப்படி 7 பெண் குழந்தைகள் நாங்க பிறந்திருக்கோம்னா என்ன காரணம்? ஏன்னா நாங்க தெய்வ பிரதிகள். அதனால அப்படித்தான் இருக்கும். எல்லாம் இருந்துட்டாலும் கூட அந்த ஹரிஹர சுதர் ஐயப்பனை வணங்கிட்டு வந்த வேலையை பார்ப்போமா? எங்கே மணக்குது சந்தனம், எங்கே மணக்குது ஐயப்ப சுவாமி கோவிலிலே சந்தனம்